இந்த எண்ணெய் வர்த்தகம் டாலர்ல நடந்தா தான் டாலரோட மதிப்பு இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ முதல்ல கடாஃபி என்ன பண்றாரு, நம்ம எதுக்கு டாலர், நம்ம எதுக்கு அமெரிக்கா வளர்த்துடணும், டாலர் எதுக்கு என்ன வர்த்தகம் பண்ணும், நான் மற்ற நாடுகள் அந்தந்த நாட்டுகளோட கரன்சியோட நம்ம ஏன் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு கரன்சி வச்சு ஏன் எண்ணெய் வர்த்தகம் பண்ணக்கூடாது, முதல்ல தொடங்கினவர் கடாஃபி. அப்போ அமெரிக்கா கொடுத்து ஆகா இப்படி ஒருத்தர்னா கிளம்புனோம்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனை ஆயிரும். அப்ப என்ன பண்ண அவனையும் தூக்குன்னு முடிவு பண்றாங்க. இதுக்கு முதல்ல இந்த ஐடியாவை கொண்டு வந்து யாருன்னு பார்த்தா சதாம் ஹுசேன் போய் நிக்குது. அப்ப சதாம் ஹுசேன் தூக்குனா அவனை தூக்கிட்டோம்னா அப்ப இனிமேல் எவனுமே டாலர்ல தான் எண்ணெய் வர்த்தகம் பண்ணக்கூடாது, நம்ம வேற பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க கூட மாட்டான், பேச கூட பயப்படுவான் அப்படின்னு சொல்லி நினைச்சு சதாம் ஹுசேன் தூக்குறாங்க. இதுதான் ரீசன். இஸ்ரேலுக்கு தான் எதிரி ஒண்ணு போகுது, அமெரிக்காவுக்கு எண்ணெய் வர்த்தகம் டாலர்ல பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒரு நபர் போறான், அவனை தூக்கிட்டு கடாஃபியும் தூக்கிட்டாங்க. சரி இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது இன்றைக்கும் ஈரான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கு, நம்ம எண்ணெய் வர்த்தகத்தை டாலர்லாம் மொத்த கரன்சியில பண்ணணும் ஈரான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கு. அப்ப அந்த அபாயம் அமெரிக்காவுக்கும் இருக்கு. ஆனா அதே சமயத்தில் இஸ்ரேல் தனக்கும் பயன்படுத்திக்கிட்டு ஈரான் ஒருவேளை நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்ணிடுச்சா நமக்கு பிரச்சனை. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னோட காமன் எதிரியை இன்னைக்கு அழிக்கணும்னு பாக்குறாங்க. இது உலகத்துக்கு எந்த விதமான அபாயமும் கிடையாது, யாருக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. அப்ப நஷ்டம் யாருக்கு, அபாயம்னா ஈரானால யாருக்கு வரும், இஸ்ரேலுக்கு மட்டும்தான் வரும்.